வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் கேஎல் டு டீ அண்ட் ஃபுட்ஸ். இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னா ஐ திங்க் இட்ஸ் நாட் இல்லை. இன்றைக்கி வந்துட்டு டேடி வரும்போது பிரெட் பேக்கெட் வாங்கிட்டு வந்தாங்க ஆக்சுவலி. ஸோ இதுதான் அது. இது சம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேருந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 300 grams பிரெட் பேக்கெட். ஸோ ஆக்சுவலி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம், பட் நாங்கள் இது வரைக்கும் வந்துட்டு பிரெட் வச்சுட்டு எந்த ஸ்பெஷல் டிஷ்ஷஸ் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணது கிடையாது. ஸோ வை டோன்ட் டுடே அப்படின்னு, ஏன் இன்னைக்கு பண்ணக்கூடாது, அதுவும் உங்கள் கூட சேர்ந்து ட்ரை பண்ணலாமே. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ட்ரை. இதுதான் என்னோடய முதல் தடவையாக நான் பிரெட் பேக்கெட்டில் என்ன செய்ய போகிறேன்னா பிரெட் அல்வா செய்ய போகிறேன். ஸோ பிரெட் அல்வா எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி எந்த பிளானும் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இனிதான் எல்லாமே எடுத்து வைக்கணும். ஸோ வெயிட் 2 minutes, I'll be back soon. ஸோ பிரெட் அல்வாக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் பார்த்துடலாம். ப்ரெட்டு ஒரு 6 பீஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். அது வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு கப் பால், ஒரு 3 to 4 tablespoon நெய், கேஷ்நட்ஸ் கொஞ்சம், 1/2 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நெய் ஃபுல்லாக விட்டுடலாம். ஸோ இந்த நெய்யில் வந்துட்டு எந்த சேஞ்சஸும் வேண்டாம், கம்மி எடுத்துக்கலாம் அப்படின்னு வேணாம். ஏன்னா இந்த பிரெட் அல்வாக்கு நெய் தான் முக்கியம். ஸோ நெய் சூடாகட்டும். ஸோ இப்போது நெய் சூடாகிடுச்சு. நம்ம இந்த பிரெட் எல்லாம் இதில் போட்டுடலாம். ஜஸ்ட் இது எல்லாத்தையும் நெய்யில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ எல்லாம் லைட்டாக ஒரு ப்ரௌனிஷ் கலர், லைட் ப்ரௌனிஷ் வந்ததுமே, ஸோ இந்த மாதிரி லைட்டாக இது இங்கே பாருங்கள் நல்லா டோஸ்ட் ஆயிடுச்சு, நல்லா நெய்யில் வறுபட்டுருச்சு. இனி நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதில் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாம். பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் அதில் நல்லா ஊறட்டும். ஸோ பாலில் நல்லா இது மிக்ஸ் ஆனதுமே நம்ம சர்க்கரை போட்டுடலாம். சர்க்கரை வந்து எனக்கு ஒரு 6 பிரெட் பீஸ்க்கு வந்துட்டு எனக்கு கொஞ்சமாக தான் சர்க்கரை எடுத்துச்சு. நீங்கள் பார்த்துட்டு கூடவோ குறைச்சலோ நீங்கள் போட்டுக்கோங்க. நம்ம இது வந்து சிம்மில் வச்சுட்டு சர்க்கரை ஆட் பண்ணதுமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இது எங்கேயும் கட்டி பண்ணி நிற்காது. ஸோ நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி அல்வா பதத்துக்கு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வறுத்து வச்சுருக்க கேஷ்நட்ஸ் இதில் போட்டுடலாம். போட்டு நல்லா அதே மாதிரி திரண்டு இந்த நெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ இது அல்வா கன்சிஸ்டன்சிக்கு கரெக்டாக வந்துருச்சு, பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். தயவு செஞ்சு எங்கேயுமே ஸ்டாப் பண்ணிடாதீங்க, நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாலே இந்த மாதிரி வரும். பாருங்கள் நல்லா அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இனி நம்ம சர்வ் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலி நம்மளோட பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். பிகாஸ் பார்க்குறப்பவே பயங்கரமாக டெம்ப்ட் ஆகுது. ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். சூப்பர் ஃபென்டாஸ்டிக்கான டேஸ்ட்டாக இருக்குது. ஓ மை காட், சூப்பராக இருக்குது. சீக்கிரமாக வீடியோ முடிச்சு நான் இது ஃபுல்லாக காலி பண்ணணும். நெக்ஸ்ட்டு வீக் இதே மாதிரி வித் பிளானோட சூப்பரான ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.